ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேலண்ட் அயன்ஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டூரிங் எ கெமிக்கல் ரியாக்ஷன் an atom may gain or loss more than one electron. An ion or radical is classified as monovalent, divalent, trivalent and or tetravalent when the number of charges over it is 1, 2, 3 or 4 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் அயன் ஆர் ரேடிக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா மோனோவேலண்ட்டு, டைவேலண்ட்டு, ட்ரைவேலண்ட்டு அண்டு டெட்ராவேலண்ட்டாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதை எதை வச்சு பண்ணுறோன்னா when the number of charges over it. ஸோ அங்கே எத்தனை சார்ஜஸ் ஓவர் ஆகுது அப்படிங்கிறது தான், அதாவது கெயின் ஆர் லாஸ் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு எலக்ட்ரான், அதாவது 1 கெயின் ஆர் லாஸ் அப்படின்னா மோனோவேலண்ட்டு, 2னா டைவேலண்ட்டு, 3னா ட்ரைவேலண்ட்டு, 4னா டெட்ராவேலண்ட்டுன்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் த சார்ஜஸ் கேரிட் பை த அயன்ஸ் தே வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் வேலன்சிஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா வேலன்சி ஆஃப் ஆனயன்ஸ், அதாவது நெகட்டிவ் ரேடிக்கல்ஸ் அண்டு கேட்டயன்ஸ் பாசிட்டிவ் ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ரெண்டு தான் பார்க்க போகிறோம். த வேலன்சி ஆஃப் அன் ஆனயன் ஆர் கேட்டயன் இஸ் நம்பர் விச் எக்ஸ்பிரஸஸ் த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் எனி அதர் மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா the valency of an anion or cation is number which expresses the number of hydrogen atoms. அது எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸோட நம்பர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான், ரைட்டா. ஸோ அது மோனோவேலண்ட் ஆட்டம்ல சோடியம், பொட்டாசியம், குளோரின் இருக்குது which combine with them to give an appropriate compound. For example, 2 hydrogen atoms combined with 1 sulfate ions SO4 2- அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா, டு ஃபார்ம் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. ஒரு சல்ஃபேட் அயனோட 2 ஹைட்ரஜன் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த வேலன்சி ஆஃப் சல்ஃபேட் இஸ் 2. ஸோ அப்போ சல்ஃபேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேலன்சிங்கிறது எதுனா 2, ஏன்னா 2 ஹைட்ரஜன் தான் அதோட ஏட் ஆகிறது. 1 குளோரின் ஆட்டம் கம்பைன்ஸ் வித் 1 அம்மோனியம் அயன் NH4 டு ஃபார்ம் அம்மோனியம் குளோரைடு NH4Cl அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த வேலன்சி ஆஃப் அம்மோனியா இஸ் 1. ஸோ அதோட ஒரு குளோரின் ஆட்டம் சேருது. வேலன்சிஸ் ஆஃப் சம் ஆனயன்ஸ் அண்ட் கேட்டயன்ஸ் அண்ட் தர் கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ. கீழே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டேபிள். இதில் வந்து பார்த்தோன்னா காம்பவுண்ட் நேமு, நேம் ஆஃப் த ஆனயன், ஃபார்முலா ஆஃப் ஆனயன், வேலன்சி ஆஃப் ஆனயன் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் வந்து HCl, நேம் ஆஃப் த ஆனயன் எது, இதில் குளோரின் அப்படிங்கிறது, அதாவது குளோரைடு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனயன். ஸோ அதை ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா Cl- அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அயனிக் ஆனயன் அப்படிங்கிறனால வேலன்சி வந்து பார்த்தோன்னா ஒரு ஹைட்ரஜன் சேர்றதுனால வேலன்சி 1. சல்ஃபேட்டில் வந்து பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜன் சேருது. நைட்ரேட்டில் ஒரு ஹைட்ரஜன் சேருது, அதனால் வேலன்சி 1. கார்பனேட்டில் 2 ஹைட்ரஜன் சேருது, அதனால் 2. பாஸ்பேட்டில் 3 ஹைட்ரஜன் சேருது, அதனால் வேலன்சி 3. ஆக்சைடில் 2 ஹைட்ரஜன், அதனால் 2. சல்ஃபைடு, அதாவது ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்னு சொல்கிறோம்ல, சல்ஃபைடில் 2 ஹைட்ரஜன், அதனால் 2. NaOH ஹைட்ராக்சைடில் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, அதனால் அதனுடைய வேலன்சி 1. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா ஆஃப் ஆனயன்னா குளோரின் வந்து Cl-, சல்ஃபேட் SO4 2-, நைட்ரேட் அப்படிங்கிறது NO3-, கார்பனேட் அப்படிங்கிறது CO3 2-, பாஸ்பேட் அப்படிங்கிறது PO4 3-. ஏன்னா 3- அப்படிங்கிறது வேலன்சி தான் நம்ம அதை சொல்கிறோம். நம்ம 3 ஹைட்ரஜன் ஆட் ஆகிறனால அது வந்து என்ன ஆகுது 3, ரைட்டா. ஸோ ஆக்சைடு வந்து பார்த்தோன்னா 2-, சல்ஃபேட் வந்து 2-, அண்ட் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தோன்னா 1-, ரைட்டா. ஸோ இது வேலன்சிஸ் ஆஃப் சம் கேட்டயன்ஸ், சரி அது ஆனயன்ஸு. இங்கே வந்து பார்த்தோன்னா வேலன்சிஸ் ஆஃப் சம் கேட்டயன்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. கேட்டயன்ஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லுவோம், ப்ளஸ் அயன்ஸ் இல்லையா, பாசிட்டிவ் சார்ஜ்ஸு. ஸோ சோடியம் குளோரைடு, ஸோ இதில் நேம் ஆஃப் த கேட்டைன் எது, சோடியம் தான், அதோட ஒரு குளோரின் சேர்ந்துருக்கு, அதனால் வந்து பார்த்தோம்னா வேலன்சி என்னது 1. பொட்டாசியம் குளோரைடுன்னு சொல்லுவோம் KCl. ஸோ அப்போ இதுலேயும் ஒரு குளோரின் தான் சேர்ந்துருக்குது, அதனால் வேலன்சி அப்படிங்கிறது 1. ஸோ K+ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அமோனியம் குளோரைடு, ஸோ NH4Cl அப்படிங்கிறதுல அமோனியம்ங்கிறது எலிமெண்ட்டு கேட்டைனு. ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா NH4+, இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு குளோரின் சேர்ந்துருக்கு, அதனால் வேலன்சி 1. மெக்னீஷியம் குளோரைடு, மெக்னீஷியத்தில் வந்து பார்த்தோன்னா Mg2+, ஏன்னா 2 குளோரின் சேர்ந்துருக்குது, அதனால் இதனுடைய வேலன்சி 2. கால்சியம் குளோரைடு, கால்சியத்தோட 2 குளோரின் சேர்ந்துருக்குது, கால்சியம் 2+, அதனால் வேலன்சி அப்படிங்கிறது 2. அலுமினியம் குளோரைடு, அலுமினியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா Al3+, ஏன்னா இதில் 3 குளோரின் ஆட் ஆகிருக்குது, அதனால் வந்து இதனுடைய வேலன்சி என்னது 3 அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா கேட்டயன் ஃபார்முலா, கேட்டயன் வேலன்சி ஆஃப் கேட்டயன், ரைட்டா. தென் அடுத்து கெமிக்கல் ஃபார்முலா ஆர் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கெமிக்கல் ஃபார்முலா இஸ் த ஷார்ட் அண்ட் நோட்டேஷன் ஆஃப்
ஆஃப் எ மாலிகூல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஷார்ட் அண்ட் நோட்டேஷன். ஸோ இப்போ நோட்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், ஒரு சிம்பலிக்காக அல்லது லெட்டர்ஸில் ஒரு அப்ரிவியேட் போர்ஷன்ஸ்லையோ அல்லது அப்ரிவியேட்டவோ அல்லது ஷார்ட்டாக எழுதுறது தான் ஷார்ட் அண்ட் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் ஷோஸ் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் present in a molecule of a substance. ஸோ இது எல்லாம் பண்ணுறோம், இட் ஷோஸ் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த கெமிக்கல் ஃபார்முலாவில் அதனுடைய ஆட்டம்ஸினுடைய எண்ணிக்கையை நம்ம சரியாக கொடுக்குறோம், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு. அது ஈச் எலிமெண்ட் present in a molecule of a substance. Certain steps are followed to write down the chemical formula of a substance. They are given below. ஸோ என்னென்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கெமிக்கல் ஃபார்முலாவை எழுதணும் அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டெப் 1, write down the symbols of elements, ions, a side by side so that the positive radical is on the left and the negative radical is on the right hand side. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அதனுடைய சிம்பிள்ஸ் எழுதணும். இப்போ வந்து கால்சியம் குளோரைடு அப்படின்னா கால்சியம் அப்படிங்கிறது Ca, குளோரின் அப்படிங்கிறது Cl, ரெண்டையும் எழுதணும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் ரேடிக்கல் எது, கால்சியம் தான் பாசிட்டிவ் ரேடிக்கல், நெகட்டிவ் ரேடிக்கல் எது, குளோரின். ஸோ அப்போ எது பாசிட்டிவோ அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். Ca, Cl, நெகட்டிவ் ரேடிக்கல், குளோரின், ரெண்டு எழுதிட்டோமா. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ரைட் த வேலன்சிஸ் ஆஃப் டூ ரேடிக்கல்ஸ் above their symbols to the right in the superscript sign plus and minus of the ions are omitted. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்ஸ்கிரிப்டில் வேலன்சிஸ் வந்து எழுதணும். ஆனால் அந்த வேலன்சிஸில் வந்து நம்ம என்ன எழுத தேவையில்லை, சூப்பர்ஸ்கிரிப்டில் சைன் போட தேவையில்லை. reduce the valencies to simplest ratio if needed. So இப்போ reduce the valencies to simplest ratio, otherwise interchange the valencies of elements or ions, write these numbers as subscript. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ட் பண்ணுறோம். however one appearing on the superscript is the symbol is omitted. ஸோ மேலே போடக்கூடிய அந்த சிம்பிள், அதாவது சூப்பர்ஸ்கிரிப்டில் போடுறது வந்து எங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். thus we arrive the chemical formula of the compound. Let us derive the chemical formula for calcium chloride. So இப்போ write the symbol என்னது, calcium chlorine side by side CaCl. Step 2 என்ன பண்ணுறோம், write the valencies of calcium and chlorine above their symbols to the right அப்படின்னு சொல்கிறோம். ஸோ calcium 2 வேலன்சி, ஏன்னா குளோரின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 குளோரினோட வருது இல்லையா. ஸோ இப்போ குளோரின் 1. ஸோ இன்டர்சேஞ்ச் த வேலன்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வேலன்ஸ் என்ன பண்ணுறோம், கால்சியம் மேலே 2 போட்டிருக்கோம், குளோரினுக்கு 1 போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது Ca1 Cl2 அப்படின்னு போகிறோம். அப்போ 1 அப்படிங்கிறது நம்ம போட தேவையில்லை, ரைட்டா. அதாவது சிம்பிள் 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம போடணும் அவசியம் இல்லை. thus the chemical formula for calcium chloride is CaCl2. இப்போ இந்த மேலே சூப்பர் ஸ்கிரிப்டில் போட்ட அந்த 2 வேலன்ஸியை நம்ம என்ன பண்ணிடுறோம், கீழே சப்ஸ்கிரிப்ட் பண்ணிடுறோம், ரைட்டா. ஸோ இதை இப்படி தான் என்ன பண்ணணும், ஒரு கெமிக்கல் ஃபார்முலாவை எழுதணும். ஸோ என்னென்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சைட் பை சைடு அதனுடைய பாசிட்டிவ் ரேடிக்கலை ஃபஸ்ட் எழுதி நெகட்டிவ் ரேடிக்கலை ரெண்டாவதாக எழுதுகிறோம். அதனுடைய அந்த எலிமெண்ட்டினுடைய வேலன்சிஸை நம்ம மேலே போடுறோம். கால்சியமுக்கு என்ன வேலன்சி, குளோரினுக்கு என்ன வேலன்சி அப்படிங்கிறத மேலே போடுறோம். மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சூப்பர் ஸ்கிரிப்டில் போட்டதுக்கப்புறம் அந்த வேலன்சியை அப்படியே என்ன பண்ணுறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 1 வந்துச்சு அப்படின்னா அதை எழுத தேவையில்லை. ஸோ மேலே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடியதை அடுத்து என்ன பண்ணிடுறோம், கீழே சப்ஸ்கிரிப்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ கால்சியம் குளோரைடு, இதுதான் இப்படி தான் என்ன பண்ணணும், ஒரு கெமிக்கல் ஃபார்முலாங்கிறத ரைட் பண்ணணும், ரைட்டா. ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மெக்னீஷியம் குளோரைட், சோடியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு, கால்சியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் குளோரைட், சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, அலுமினியம் சல்ஃபேட்டு, கால்சியம் பாஸ்பேட் இங்கே கொடுத்துருக்காங்க. சிம்பிள்ஸ் வித் வேலன்சிஸு சிம்பிளஸ்ட் ரேஷியோ இஃப் எனி கெமிக்கல் ஃபார்முலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி, ரைட்டா. ஸோ இது நான் புக் பேக்கில் நான் தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேமிங் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நேமிங். ஏ கெமிக்கல் காம்பவுண்ட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்ட் அவுட் மோர் தென் ஒன் எலிமெண்ட் ஜாயின்டு டுகெதர் பை கெமிக்கல் பாண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 எலிமெண்ட் வந்து என்ன இருக்கும், ஜாயின்டு டுகெதர் வித் த கெமிக்கல் பாண்ட், ஒரு பாண்டிங்கில் தான் அது ரெண்டும் அட்டாச்சாக இருக்கும். சச் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் யூனிக் ஃப்ரம் தட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் தட் ஃபார்ம்டு தெம். while naming these compounds specific ways are followed. ஸோ இப்போ ஒரு காம்பவுண்டுக்கு வந்து நம்ம நேமிங் கொடுக்கணும் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக் வே இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, in a naming a compound containing a metal and a non-metal,
the name of the metal is written first and the name of the non-metal is written next after adding the suffix ide to its name அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டு எலிமெண்ட் எழுதுகிறோம். ரெண்டு எலிமெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒன்று மெட்டலாக இருக்குது, இன்னொன்று நான் மெட்டலாக இருக்குது. அப்படின்னா மெட்டல் நேமை ஃபஸ்ட் எழுதி நான் மெட்டலை ரெண்டாவதாக எழுதணும். அப்போ நான் மெட்டலோட சஃபிக்ஸில் நம்ம என்ன சேர்த்துணும்னா ஐடு அப்படின்னு மாற்றணும். ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சோடியம் குளோரின் இருக்குது. இதில் சோடியம் அப்படிங்கிறது மெட்டலு, குளோரின் அப்படிங்கிறது நான் மெட்டல். ரைட்டா? அப்போ நான் சோடியத்தை ஃபஸ்ட் எழுதுகிறோம், NaCl, குளோரின் எழுதிட்டோம். அப்போ சஃபிக்ஸில் என்ன சேர்த்தணும்? ஐடிஇ சேர்த்தணும் இல்லையா? ஸோ அப்போ சோடியம் குளோரைடு அப்படின்னு சேர்த்துறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா AgBr. இதில் ஏஜி அப்படிங்கிறது சில்வர். ரைட்டா? பி அப்படிங்கிறது புரோமின் அப்படின்னு சொல்லுவோம், Br அப்படிங்கிறது. அப்போ மெட்டல் நான் ஃபஸ்ட் எழுதுகிறோம், ஏஜி ஃபஸ்ட் எழுதி நான் மெட்டல் புரோமினை ரெண்டாவது எழுதுகிறோம், AgBr எழுதுகிறோம். ஸோ பிஆருக்கு சஃபிக்ஸில் என்ன போடணும்? ஐடிஇ போடணும் இல்லையா? ஸோ அப்போ சில்வர் புரோமைடு அப்படின்னு போடுறோம், AgBr. In naming a compound containing a metal, a non-metal and oxygen, name of the metal is written first and name of the non-metal with oxygen is written next after adding the suffix ate அப்படின்னு முடிக்கணும். For more atoms of oxygen or more atoms of oxygen அப்படின்னா ITEன்னு முடிக்கணும். For less atoms of oxygen அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? அதாவது ஏட் அப்படிங்கிறது ஃபார் மோர் ஆட்டம்ஸ், நிறைய இருந்துச்சு, நிறைய ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ATEன்னு சஃபிக்ஸில் முடிக்கணும். குறைவான ஆக்சிஜன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ITE அப்படின்னு முடிக்கணும். ரைட்டா? தென் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சோடியம் சல்ஃபேட் இதோடைய நேமு. ரைட்டா? சோடியம் மெட்டல் ஃபஸ்ட்டு, சல்ஃபர் ரெண்டாவது நான் மெட்டலு, அதோட ஆக்சிஜன் சேருது இல்லையா? ஸோ ஆக்சிஜனுடைய நம்பர் என்ன? 4. எதோட நம்ம 4 ஆக்சிஜன்ஸ் அதில் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம? சோடியம் சல்ஃபர் ப்ளஸ் ஆக்சிஜன் 4 இருக்கிறனால சோடியம் சல்ஃபேட், அதிகம் மோர் ஆக்சிஜன் இருக்கிறனால ATEன்னு முடிக்கிறோம் சஃபிக்ஸில். அதே வந்து பார்த்தோன்னா NaNO2 சோடியம் நைட்ரேட். இதில் யார் யார் இருக்கா? சோடியம், நைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்காங்க. ஆக்சிஜன் வந்து லெஸ் ஆக்சிஜன் தான், அதாவது ஃப்ரீ ஆக்சிஜன் எவ்வளோ 2ஆக தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ இங்கே 2 தான் இருக்கிறனால சோடியம் நைட்ரைட் அப்படின்னு முடிக்கிறோம், ITE நைட்ரைட் அப்படின்னு முடிக்கிறோம். ரைட்டா? அடுத்து மூணாவது, in naming a compound containing 2 non-metals only, the prefix mono, di, tri, tetra, penta, etc. is written before the name of non-metals. ரைட்டா? ஸோ அப்போ ஒரு காம்பவுண்டில் வந்து பார்த்தோம்னா 2 நான்-மெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது, மெட்டல்ஸே இல்லை அப்படின்னா அந்த மெட்டல்ஸினுடைய நேமுக்கு முன்னால் என்ன போடணும் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸில் மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா அது எத்தனை இருக்குது அப்படிங்கிற நம்பர்ஸை வச்சு நம்ம போடுறோம். இப்போ சல்ஃபேட் அப்படின்னா இதில் என்ன இருக்குது? சல்ஃபர் இருக்குது, அடுத்து ஆக்சிஜன் இருக்குது இல்லையா? 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ சல்ஃபர் ஆக்சிஜன் அப்படிங்கிறபோது இந்த ரெண்டாவதாக வருது இல்லையா? அது ஆக்சிஜனுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? டை ஆக்சைடு அப்படின்னு போடுறோம். 2 ஆக்சிஜன் இருக்கனால சல்ஃபர் டை ஆக்சைடு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா N2O5 இருக்குது, ரெண்டுமே நான் மெட்டல், நைட்ரஜன் இன்னொன்று ஆக்சிஜன், ரெண்டுமே கேஸு. ஸோ அப்போ நைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2 நைட்ரஜன் இருக்குது, அதனால் அது டை நைட்ரஜன். ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 5 ஆக்சிஜன் இருக்குது, அதனால் பென்டாக்சைடு அப்படின்னு போடுறோம். ரைட்டா? ஸோ டை நைட்ரஜன் பென்டாக்சைடு, அதுதான் N2O5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தென் இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய நேம் நம்ம கொடுக்கணும். ரைட்டா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ எப்படி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுன்னு பார்க்கணும். வந்து எப்படி நேமிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபார்முலா எப்படி பண்ணணும்னு பார்த்தோம், சிம்பிள்ஸில் எப்படி எழுதணும்னு பார்த்தோம். அடுத்து வந்து அதுக்கு நேமிங் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சிம்பிள்ஸ் எழுதுனதுக்கப்புறம் அதுக்கு நேமிங் கொடுக்குறது. இப்போ வந்து அதை ஈக்குவேஷனாக மாற்றுறது. ரைட்டா? ஸோ எ கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் எ ஷார்ட் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் சிம்பிள்ஸ் அண்டு ஃபார்முலா. ஸோ இப்போ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஷார்ட் அண்டாக சிம்பிள்ஸ் மூலமாக எழுதுறது தான். ரைட்டா? ஸோ இதில் கெமிக்கல் சிம்பிள்ஸும் இருக்காங்க, அதனுடைய ஃபார்முலாஸும் இருக்காங்க. ஸோ எவ்ரி கெமிக்கல் ஈக்குவேஷன் ஹேஸ் 2 components
காம்பனன்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ ரியாக்டன்ட் அப்படின்னா என்னென்ன பொருள் ரியாக்டில் ஈடுபடுது அப்படிங்கிறது ரியாக்டன்ட்டு. ஸோ ரெண்டும் ஈடுபடுறதுனால என்ன பொருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ப்ராடக்ட். ரியாக்டன்ட்ஸ் ஆர் த சப்ஸ்டன்சஸ் தட் டேக் பார்ட் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் த ப்ராடக்ட்ஸ் ஆர் த சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் ஃபார்ம்டு இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஈடுபடக்கூடியது ரியாக்டன்ட்டு. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருள் வந்து ப்ராடக்ட்டு. ஸ்டெப்ஸ் இன் ரைட்டிங் த ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இதில் வேலன்சி இதெல்லாம் போட்டிருக்க மாட்டோம். அதை தான் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். பிஃபோர் ரைட்டிங் த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் skeletal equation is written. அப்போ skeletalனா the following are the steps involved in the writing the skeletal equation. Write the symbols and the formula of each of the reactants on the left hand side LHS and join them by plus sign. ஸோ அப்போ என்னென்ன ரியாக்டன் நம்ம எடுத்துக்கிறோமோ அதனுடைய பேலன்ஸ்டு, அதாவது பேலன்ஸ் பண்ணப்படாத சிம்பிள்ஸை மட்டும் என்ன பண்ணுறோம் நம்ம எழுதுகிறோம். அது ரெண்டுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளஸ் சைன் போடுறோம். அதாவது இப்போ கால்சியம் குளோரைடு அப்படின்னா கால்சியம் CA எழுதுகிறோம், நடுவில் ப்ளஸ் போட்டு குளோரின் CL எழுதுகிறோம். ரைட்டா? ஃபாலோ தம் பை அன் ஏரோ. ஸோ அப்போ ரெண்டும் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு ஏரோ மார்க் போடுறோம். விச் இஸ் இன்டர்பிரட்டட் as given ஆர் ஃபார்ம்ஸ். அதுதான் என்னவா மாற்றுது அப்படிங்கிறத நோட்டட் பண்ணுறது. ரைட் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு RHSல வந்து பார்த்தோன்னா ஏரோ த சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலா ஃபார் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அந்த ப்ராடக்ட்டை அங்கே எழுதுகிறோம். இஃப் த ப்ராடக்ட் இஸ் எ கேஸ் இட் ஷுட் பி ரெப்ரசன்ட் பை அப்வர்ட் ஏரோ. ஸோ ஏரோக்கு ப்ராடக்ட்டுக்கு வந்து கேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஏரோ போடுறோம். அண்ட் இஃப் இட் இஸ் அ precipitate இட் ஷுட் பி ரெப்ரசன்ட் பை டவுன்வர்ட் ஏரோ. ஸோ அதே வந்து படிவம் கீழே படியுது அப்படின்னா ஏரோ மார்க் எப்படி போடணும், டவுன்வர்ட் ஏரோ மார்க் நம்ம போடணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா மெக்னீஷியம் சல்ஃபியூரிக் ஆசிட் ரெண்டு இருக்குது. ரைட்டா? மெக்னீஷியத்தையும் சல்ஃபியூரிக் ஆசிட்டையும் என்ன பண்ணுறோம் நம்ம ரியாக்டன்ட்டில் எடுக்கிறோம். அப்போ மெக்னீஷியம் வந்து பார்த்தோன்னா Mg ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் எது H2SO4 அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இது ரெண்டும் ரியாக்ஷன் பண்ணி ஏரோ மார்க் போட்டுட்டோம். என்னவா மாறுது, மெக்னீஷியம் வந்து சல்ஃபேட்டோட சேருது MgSO4 மெக்னீஷியம் சல்ஃபேட் ஆகும், ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து கேஸாகவும் கிடைக்குது. ஸோ அப்போ ஹைட்ரஜன் போட்டு மேலே என்ன பண்ணுறோம், அப்போர்ட் ஏரோ மார்க் போடுறோம். அப்படின்னா அது ஹைட்ரஜன் வந்து கேஸ் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? த ஈக்குவேஷன் thus written is called as skeletal equation, unbalanced equation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து unbalanced equation, அதை தான் நம்ம ஸ்கெலிட்டன் சொல்கிறோம். ஏன் இப்போ இதை ஸ்கெலிட்டல் ஆர் அன்பேலன்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மெக்னீஷியம் எத்தனை இருக்குது இந்த பக்கம், அதாவது ரியாக்டண்ட்டில் Mg 1 இருக்குது, ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் 1 இருக்குது, ஆக்சிஜன் 4 இருக்குது H2SO4 அப்படிங்கிறதுல. அதே இந்த டால் வந்து பார்த்தோன்னா MgSO4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ MgSO4 கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா எத்தனை இருக்கும், இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் 2 வந்துருச்சு. இது வந்து பார்த்தோன்னா ஈவனாக இருக்குது, இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதே பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்னா எவ்ரி ஆட்டம் என்ன பண்ணும், அதனுடைய ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை தக்க வச்சுக்க பார்க்கணும்னு சொன்னாலே, அப்போ அதனுடைய ஆட்டமிக் நேச்சரை என்ன பண்ணும், தக்க வச்சுக்க தான் பார்க்கும். ஸோ அதனால தான் அதை என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை வெளியில் போணுச்சு அப்படின்னாலும் கெயின் ஆர் லாஸ் மூலமாக என்ன பண்ணும், லா ஆஃப் கன்சர்வேஷன் நடக்கும். The total mass of all the atoms forming the reactant should be equal to that of the atoms forming the products. ஸோ இங்கே ரியாக்டண்ட்டில் எத்தனை ஆட்டம்ஸ் ஈடுபடுதோ அத்தனை ஆட்டம்ஸ் எங்கேயும் இருக்கும், ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்கும். This law will hold good only when the number of atoms of all types of elements on both sides is equal. ஸோ ரியாக்டன்ட் சைடு LHS சரி அல்லது ப்ராடக்ட் சைடு RHS சரி, ரெண்டு பக்கத்துமே ஆட்டம்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். A balanced chemical equation is one in which the total number of atoms of any element on the reactant side is equal to the total number of atoms of that element on the product side. Okay va? Then there are many methods of balancing a chemical equation. ஸோ இப்போ இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ராக்ஷனல் மெத்தட் அண்ட் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் மெத்தட் ஆர் சம் ஆஃப் தம். ஸோ இப்போ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். அதாவது என்னென்ன இருக்குது, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு, ஃப்ராக்ஷனல் மெத்தடு,
இன்னொன்று ஆட் ஈவன் நம்பர் மெத்தட், ரைட்டா? வைல் பேலன்சிங் a chemical equation following points are to be borne in mind. ஸோ ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன விஷயம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, இனிஷியலி த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் எலிமெண்ட் அக்கர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த skeleton equation should be counted. ஸோ இங்கே போத் சைடு LHS அண்ட் RHS, அதாவது ரியாக்டன் சைடு அண்டு ப்ராடக்ட் சைடில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் இனிஷியல் நம்பர் ஆஃப் டைம் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். An element which occurs least number of times in reactant and product side must be balanced first. எது லீஸ்ட் கம்மியாக இருக்குதோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். தென் எலிமெண்ட்ஸ் அக்கரிங் 2 times, 2 டைம் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் அக்கரிங் 3 times and so on in an increasing order must be balanced. ஸோ அப்போ LH சைடு அண்டு RH சைடு, அதாவது ரியாக்டன் சைடு ப்ராடக்ட் சைடில் எந்த எலிமெண்ட் வந்து லீஸ்ட் நம்பராக இருக்கோ, எத்தனை டைம் வந்திருக்கு, இப்போ ஒரு டைம் தான் வந்திருக்கு அப்படின்னா அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். அடுத்து 2 சைட்லேயும் 2 டைம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அதை 2ஆவதா, அடுத்து 3 டைம் வந்திருக்கிறத 3ஆவது, இப்படின்னு என்ன பண்ணணும். ஸோ கீழேருந்து எது லீஸ்ட் நம்பர்லேருந்து ஹையஸ்ட் நம்பருக்கு நம்ம பேலன்சிங் பண்ணிட்டு போகணும். When 2 or more elements occur same number of times, the metallic element is balanced first in preference to non-metallic element. ஸோ 2 or more elements இருக்குது அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸில் இருந்துச்சுன்னா அதில் மெட்டலிக் எலிமெண்ட்டுக்கு பேலன்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறது மெட்டலிக்குக்கும், ரெண்டாவதாக என்ன பண்ணணும், நான் மெட்டலிக்கு ரெண்டாவதாக பண்ணணும். இஃப் மோர் தென் ஒன் மெட்டல் ஆர் நான் மெட்டல் இஸ் ப்ரெசன்ட், தென் எ மெட்டல் ஆர் நான் மெட்டல் வித் ஹையர் ஆட்டமிக் மாஸ், ரெஃபர் பீரியாடிக் டேபிள் டு ஃபைண்ட் த ஆட்டமிக் மாஸ் இஸ் பேலன்ஸ்டு ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும், மெட்டல் அண்ட் நான் மெட்டலினுடைய ஹையர் ஆட்டமிக் மாஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா பீரியாடிக் டேபிள் நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம பார்க்கணும் அதனுடைய மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அடுத்து 4வது, த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிட்டன் அஸ் கோஎஃபிஷியன்ட். ஸோ ரெண்டுமே என்ன பண்ணணும், நம்ம ரியாக்டன் சைடு அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே கோஎஃபிஷியண்ட்டாக தான் எழுதணும். த ஃபார்முலா ஷுட் நாட் பி சேஞ்ச்டு டு மேக் த எலிமெண்ட்ஸ் ஈக்குவல். ஸோ ஃபார்முலா ஷுட் நாட் பி சேஞ்ச்டு, ஃபார்முலா என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. எதுக்கு, டு மேக் த எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஃபார்முலாவை மாற்றக்கூடாது. ஃப்ராக்ஷனல் மெத்தட் ஆஃப் பேலன்சிங் மஸ்ட் பி எம்ப்ளாய்டு ஒன்லி ஃபார் மாலிகுல் ஆஃப் அன் எலிமெண்ட், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அதாவது O2, H2, O3, P4, நாட் ஃபார் காம்பவுண்டு H2O, NH3. ஸோ இப்போ ஃப்ராக்ஷனல் மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்டு ஒன்லி ஃபார் மாலிகுல் ஆஃப் அன் எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டோடைய மாலிகுல்ஸில் தான் நம்ம மாற்றணுமே தவிர காம்பவுண்டில் நம்ம மாற்றக்கூடாது. ஓகேவா? தென் அடுத்து, now let us balance the equation for the reaction of hydrogen and oxygen which gives water. Write the word equation and balance it. இப்போ ஒரு சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா, ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ரைட் த வேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன், அந்த ஏரோ மார்க் கிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன எழுதுவோம், வாட்டர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அடுத்து 2வது ஸ்டெப்பில் அதனுடைய ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் எழுதணும், அதாவது சிம்பிள்ஸ் போடணும். ஹைட்ரஜன் வந்து என்ன எழுதுவோம், H2ன்னு போடுவோம், ப்ளஸ் ஆக்சிஜனை O2 அப்படின்னு போடுவோம், அண்டு கிவ்ஸ் போட்டு அங்கே என்ன எழுதுவோம், H2O அப்படின்னு எழுதுவோம். ரைட்டா? இப்போ 3வது வந்து இதை என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் பண்ணணும். Select the element which is to be balanced first based on the number of times an element occurs on both sides of the skeletal equation. ஸோ 2 சைட்லேயும் வந்திருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் அதனுடைய நம்பர்ஸ் எத்தனை அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் பர்டிகுலர் எலிமெண்ட் அக்கர்ஸ் ஆன் போத் சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்திருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வந்திருக்கு, ஆக்சிஜன் 1 வந்திருக்கு இல்லையா. அடுத்து ஸ்டெப் 4 பார்த்திங்க அப்படின்னா இந்த எபோவ் கேஸ் போத் எலிமெண்ட்ஸ் அக்கர் 1 time each, 2 பேருமே ஒரு டைம் வந்திருக்காங்க. ஹியர் ப்ரிஃபரன்ஸ் மஸ்ட் பி கிவன் டு ஆக்சிஜன் பிகாஸ் இட் ஹேஸ் ஹையர் ஆட்டோமிக் மாஸ், எதோட 8 இருக்கும். ரைட்டா? ரெஃபர் பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமிக் மாஸ் 8 இருக்கும். ஸ்டெப் 5, டு பேலன்ஸ் ஆக்சிஜன் புட் 2 பிஃபோர் ஹைட்ரஜன், புட் 2 பிஃபோர் H2O ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போ ஆக்சிஜன் தான் நம்ம ஃபஸ்ட் ஆட்டோமிக் மாஸ் அதிகம் இருக்கிறதுனால நம்ம அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதை ஈக்குவல் ரியாக்டன் சைடில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் ப்ராடக்ட்டில் எத்தனை இருக்குது, 1 ஆக்சிஜன் தான் இருக்குது.
அப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம இன்னொரு ஆக்சிஜனாக 2 ஆக்சிஜனாக சேர்த்தணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜனுக்கு முன்னால் 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இப்போ 2 ஆக்சிஜன் வந்துடுதா. ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ முன்னால் ஹைட்ரஜனுக்கு முன்னால் 2 போத்தோன்னா இங்கே ஹைட்ரஜன் மொத்தம் எத்தனை ஆயிடுது, 4 ஹைட்ரஜன் ஆயிடுது. இங்கே 2 H2ல் ஒரு 2 இருக்குது, அப்போ மொத்தம் 4 ஆகிடுது. டு பேலன்ஸ் ஹைட்ரஜன் புட் 2 நியர் த ஹைட்ரஜன் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது ரியாக்டன் சைடு போடுறோம். ரியாக்டன் சைடு போட்டோம்னா இங்கே 2H2 + O2 அப்படின்னு போடுறோம். இப்போ எத்தனை ஆச்சு, இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இல்லையா 4 ஹைட்ரஜன், இங்கேயும் 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் 2 ஆக்சிஜன் இருக்குது. அதாவது ப்ராடக்ட்டுக்கு முன்னால் நம்ம 2 1 2 3ன்னு போட்டோன்னா அது அந்த டோட்டல் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் அது காமனாக பொருந்தும், 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் சொல்லிட்டு, ரைட்டா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன், இங்கே வந்து பார்த்தோன்னா 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன். இப்போ என்ன ஆகிடுச்சு, 2 பக்கமும் ஈக்குவல் ஆகிடுச்சு. Now on both sides number of hydrogen atoms is 4 and oxygen atoms is 2. Thus the chemical equation is balanced. ஸோ இப்போ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கன்வேட் பை எ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் மூலமாக நமக்கு என்ன மெசேஜ் கன்வே ஆகுது, என்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, எ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் gives us both qualitative and quantitative information. 2 இன்ஃபர்மேஷன், ஒன்று குவாலிட்டேட்டிவ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ், தரம் மற்றும் அதனுடைய அளவு, ரைட்டா. இட் கிவ்ஸ் அஸ் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் such as the names, symbols and formula of the reactant molecules taking part in the reaction and those of the product molecules formed in the reactions. ஸோ குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கிடைக்குது, நேம் கிடைக்குது, சிம்பிள்ஸ் கிடைக்குது அண்டு ஃபார்முலா கிடைக்குது ரியாக்டன்ட் சைடு அண்டு ப்ராடக்ட் சைடில். We also can get quantitative informations like the number of molecules. ஸோ குவான்டிடேட்டிவ்ங்கிறது அளவு இல்லையா. ஸோ அப்போ அதில் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குது, எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது ரியாக்டன்ட் சைட்லேயும் ப்ராடக்ட் சைட்லேயும் அப்படிங்கிறது தான் நமக்கு இன்ஃபர்மேஷன், குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷனாக கிடைக்குது. ஹவவர் ஏ கெமிக்கல் ஈக்குவேஷன் டஸ் நாட் கன்வே த ஃபாலோயிங். எதை கன்வே பண்ணாது அப்படின்னா, ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்டு த ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட்டு ப்ராடக்ட் ரியாக்டன்ட் வந்து லிக்யூடாக இருக்கா அல்லது சாலிடாக இருக்கா கேஸாக இருக்கா அப்படிங்கிறத கன்வே பண்ணாது. அதே மாதிரி ப்ராடக்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் கன்வே பண்ணாது, சாலிடு லிக்யூடு கேஸுன்ட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹீட் சேஞ்சஸ், ஹீட் லிபரேட்டட் ஆர் ஹீட் அப்சார்ப்டு அக்கம்பனிங் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இந்த இடத்துல ஹீட்டை எடுத்துக்கிட்டு ரியாக்ஷன் நடந்துச்சா அல்லது அதன் மூலம் ஹீட்டு உருவானுச்சா அப்படிங்கிற ஹீட் சேஞ்சஸ் வந்து எதுவுமே நமக்கு கன்வே பண்ணாது. அடுத்து மூணாவது கண்டிஷன் சச் அஸ் டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட் எக்ஸெட்ரா அண்டர் விச் த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கண்டிஷனில் நடந்துச்சு, டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சரில் நடந்துச்சு, எவ்வளோ ப்ரெஷரில் நடந்துச்சு, என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது காட்டாது. அடுத்து நாலாவது கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷனாக அது டைலூட்டாக இருக்கா அல்லது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கா அப்படிங்கிறது தெரியாது ரியாக்டன் சைடும் ஆர் ப்ராடக்ட் சைடும். அடுத்து ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அப்போ அது எவ்வளோ ஸ்பீடில் நடக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான தகவல்களை நமக்கு தராது, ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பை ஸ்டடியிங் குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் மெனி ரியாக்ஷன்ஸ் இட் வாஸ் அப்சர்வ்டு தட் த ரியாக்ஷன்ஸ் taking place between various substances are governed by certain laws. They are called as the laws of chemical combinations அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, law of conservation of mass, law of constant proportion, law of multiple proportions, Gay-Lussac's law of gaseous volumes அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய laws. In this lesson we will study about the first two laws. எது law ஆஃப் காசும் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் ரெண்டு மட்டும்தான் படிக்க போகிறோம். மற்ற ரெண்டு வந்து பார்த்தோன்னா அடுத்து நெக்ஸ்ட் இயரில் படிப்பீங்க 9th ஸ்டாண்டர்டில். ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் விச் ரிலேட்ஸ் த மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் டியூரிங் த கெமிக்கல் சேஞ்ச் வாஸ் ஸ்டேட்டட் பை அ ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் லவாய்சியர் இன் 1774. அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது விச் ரிலேட்ஸ் த மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட்டுடைய மாஸ் அண்டு ப்ராடக்டினுடைய மாஸ். ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது நடக்கக்கூடிய ரியாக்டன்ட்டுடைய மாஸும் ப்ராடக்டினுடைய மாஸும் இதை தான் வந்து பார்த்தோட இதை ரிலேட் பண்ணுறத தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஸ்டேட் பண்ணது யார், அதாவது விச் இஸ் ஸ்டேட்டட் பை அ ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் லவாய்சியர் அப்படிங்கிறவர் 1774 ஃபஸ்ட்டு ஸ்டேட் பண்ணுறாரு.
It states that during any chemical change, the total mass of the product is equal to the total mass of the reactant அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா, ப்ராடக்ட் எத்தனை, இங்கே ரியாக்டன்ட் எத்தனை, ரெண்டு சைடும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை தான் இவர் சொல்கிறாரு. எந்த கெமிக்கல் சேஞ்சாக இருந்தாலும் அதில் டோட்டல் மாஸ் ப்ராடக்டில் எவ்வளோ உருவானுச்சோ அதே அளவு எங்கேயும் இருக்கும், அது எதுக்கு சமமாக இருக்கும், ரியாக்டண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன் அதர் வேர்ட்ஸ், த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் மீன்ஸ் தட் மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு டியூரிங் எனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே வந்து என்ன ஆகலை, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட், இங்கே மாஸ் ஆனது என்ன பண்ணல, உருவாக்கப்படவும் இல்லை அழிக்கப்படவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். This law is also known as law of indestructibility of mass. அந்த neither be created nor be destroyed சொன்னோம் இல்லையா, அதை தான் இது அதர்வைஸ் known as indestructibility அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த லாக்கு பேர் என்ன தான், த லா ஆஃப் indestructibility of mass அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? இப்போ இதை எப்படி இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, கன்சிடர் த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. ஹேபர் ப்ராசஸில் அமோனியா தயாரிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் த ரியாக்ஷன் பிட்வீன் நைட்ரஜன் அண்டு ஹைட்ரஜன், இது ரெண்டையும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த டால 2 நைட்ரஜன் N2 அண்டு ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, ஹைட்ரஜன் 2, 3 and 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து அதை பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே என்ன ஆகுது, 2 NH3ன்னு போடுறோம் இல்லையா அமோனியான்ட்டு. ஸோ அப்போ அமோனியா வந்து NH3. ஸோ இப்போ அங்கே நைட்ரஜன் எத்தனை இருக்கும், 2 இருக்குது. அப்போ முன்னால் நைட்ரஜனுக்கு முன்னால் 2 போட்டுறோம். இப்போ 2 போட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கணும், 6 வரணும், 2 3 6. அப்போ இங்கே இந்த டால ஹைட்ரஜனுக்கு முன்னால் என்ன பண்ணுறோம், 3 போட்டுறோம். ஸோ 3H2. ஸோ இப்போ N2 + 3H2 gives 2NH3, 2 அமோனியா மாலிகூல்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் 28 கிராம் இருக்குது, ஹைட்ரஜன் 6 கிராம் இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளவு, 28 34 கிராம் நம்ம எடுக்கிறோம் ரியாக்டண்ட்டில். அப்போ அங்கே ப்ராடக்ட்லேயே எவ்வளோ தான் இருக்கும், 2 NH3 34 கிராம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ டியூரிங் ஹேபர் ப்ராசஸ் த டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் த ப்ராடக்ட் ஆர் எக்ஸாக்ட்லி சேம் த்ரூ அவுட் த ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன்ஸ் முழுக்க அது எப்படி தான் இருக்கும், ரெண்டும் சேமாக தான் இருக்கும். நவ் இட் இஸ் கிளியர் தட் mass is neither be created nor destroyed during the physical or chemical change. Thus law of conservation of mass is proved அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன், ரெண்டாவது லா வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் என்ன பார்க்குறோம், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் வாஸ் ப்ரொபோஸ்டு பை த சயின்டிஸ்ட் ஜோசப் ஃப்ராஸ்ட் இன் 1779 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோசப் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவர் இந்த லாவை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. He states that in a pure chemical compound the elements are always present in definite proportion by mass அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது in pure chemical compound, சுத்தமான ஒரு pure chemical compound வந்து பார்த்தோன்னா அதில் the elements are always present in definite proportion. ஸோ அப்போ அதில் எப்படி இருக்கும், எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்வேஸ் present in definite proportionsல தான் இருக்கும் by mass, அதனுடைய mass value மூலமாக. He observed all the compounds with 2 or more elements and noticed that each of such compounds had the same elements in same proportions irrespective of where the compound came from or who prepared it அப்படிங்கிறது தான். ரைட்டா? ஸோ இப்போ he observed all the compounds with 2 or more elements, எல்லா காம்பவுண்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா 2 or more elements சேர்ந்துருந்துச்சுன்னா and noticed that each of such compounds had the same element அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் என்ன தெரியும் அப்படின்னா noticed that each of such compounds, எத்தனை அந்த காம்பவுண்டில் ஒவ்வொரு காம்பவுண்டும் had the same element in same proportion, அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், சேம் ப்ரொப்போர்ஷன்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் irrespective of where the compound came from, irrespective அப்படின்னு இது எப்போ மாறும் அப்படின்னா where the compound came from, எங்கேருந்து காம்பவுண்டை எடுக்கிறோம், ஆர் who prepared it, யார் அதை தயாரிக்கிறாங்களோ அப்போ தான் இது என்ன ஆகும், மாறும் அப்படிங்கிறாரு. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் obtained from different sources like rain, well, sea and river will always consist of the same 2 elements, hydrogen and oxygen, in the ratio of 1:8 by mass. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா வாட்டர் அப்படிங்கிறது மழையாக வந்தாலும் சரி, கிணத்துலேருந்து எடுத்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, ஸோ அது என்ன 2 எலிமெண்ட்டு தான் இருக்கும், ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மட்டும்தான் இருக்கும். அது என்ன ரேஷியோவில் இருக்கும், 1:8 by mass அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஹைட்ரஜனுடைய மாஸ் வேல்யூ எவ்வளவு, 1, ஆக்சிஜனுடைய மாஸ் வேல்யூ எவ்வளவு, 8. ஸோ அப்போ 1:8 by mass அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர்லி த மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்,
ஸோ சிமிலர்லி the mode of preparation of compounds may be different by their composition will never change. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஸோ அதை அந்த காம்பவுண்டு ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட், பட் இதர் காம்போசிஷன் வேறு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பண்ணலாம். ஆனால் காம்போசிஷன் எப்படி தான் இருக்கும், ரெண்டாக தான் இருக்கும். இட் வில் பி இன் ஏ ஃபிக்ஸ்டு ரேஷியோ. ஹென்ஸ் திஸ் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம், லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேப்பா, இந்த லெசன் இதோட முடியுது. நெக்ஸ்ட் லெசன் வந்து நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் சிம்பிள்ஸ் போடுறது, கெமிக்கல் ஃபார்முலாஸ் க்ரியேட் பண்ணுறது, ஈக்குவேஷன் எழுதுறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம போர்ஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி நான் இந்த லெசன் ஒரு டைம் உங்களுக்கு நான் ரீட் அவுட் பண்ணுறேன். அதாவது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. 1 or 2 times படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் புரியும். அதே மாதிரி வீடியோவை இன்னொரு டைம் கேட்டிங்கன்னா அது புரியும். உங்களுக்கு எதில் டவுட்டோ அந்த இடத்துல திருப்பி வீடியோவை ரிப்பீட் பண்ணி கேளுங்க, புரியும். ரைட்டா? புரியல அப்படின்னா என்கிட்ட தயவுசெய்து கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூப்பா.